வணக்கம். நான் உங்கள் சுயம்பு வேளன். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் மகர ராசிக்கான ராசி பலன். எடுத்த காரியத்தில் விடாமுயற்சியும் சற்று பிடிவாத குணமும் கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் 7.5 சனியாக ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். எனவே எதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படும் மாதமாக இந்த மார்கழி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். 2ஆம் இடத்து சனி சற்று பண தட்டுப்பாடும் பொருளாதார நெருக்கடியை கொடுத்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற செய்து விடுவார். எனவே நீங்கள் எடுத்த காரியத்தில் சிறு சிறு தடை தாமதங்கள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தரும். ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு இருப்பது இளைய சகோதரர் வழியில் உதவிகள் உண்டு. கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சாதிப்பதற்கு பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பதால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான திட்டங்கள் மேலோங்கும். தைவிறந்தால் வழிபிறக்கும் என்பதைப் போல வீடு, வண்டி, வாகனம், காலிமனை போன்ற சொத்துக்கள் தையிலே வாங்கக்கூடிய அளவிற்கு யோகங்கள் உண்டு. மேலும் 4ஆம் இடத்து குரு அதிக நண்பர்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். 5ஆம் இடத்து செவ்வாய் விரயத்தில் இருப்பார். எனவே குழந்தைகள் வழியில் சற்று சுப செலவுகள் இருக்கும். திருமணத்தை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் ஆன்மீக மாதம் என்பதால் தை மாசியிலே திருமண வரன் தேடிக்கொள்வது நலம். தொழிலை பொறுத்தவரை 10ஆம் இடத்து சுக்கிரன் லாபஸ்தானத்திலே இருப்பதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். ஏற்கனவே தொழில் ஸ்தானத்தில் இருந்த கேது பகவானால் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல அனுபவமும் படிப்பினையும் கற்று தந்திருப்பார். இனி அந்த அனுபவங்களை செயலாக்கம் பெறுவதற்கு அடித்தளம் இடும் மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். லாபஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதால் மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு உதவிகள் உண்டு. 8ஆம் இடத்து சூரியன் 12இல் மறைந்திருப்பதால் நீண்ட நாள் உடல் உபாதைகள் இருந்தவர்களுக்கு இப்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். இம்மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மார்கழி 15, மார்கழி 16, அதாவது டிசம்பர் 31, ஜனவரி 1 ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இம்மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் மார்கழி 2, 5, 12, 18, 23 ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக அமையும். இம்மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் விநாயகர் பெருமான். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.